Hi friends, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துங்க. Right, நான் இன்னைக்கு I'm going to talk about மெண்டலின். ஸோ மெண்டலின் பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் அறிமுகப்படுத்த போகிறேன். தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு மெண்டலின் லெசன் ஏற்கனவே நான் ஃப்ளூட் லெசன் போட்டிருந்தேன். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை கண்டிப்பாக செஞ்சு போவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு மெண்டலினை பற்றி சொல்லி தர போகிறேன். உங்களுக்கு தெரியும் மெண்டலினில் மொத்தமாக 8 கம்பிகள் இருக்குது. இந்த 8 ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 கம்பிகளில் பார்த்தவங்க இதுதான் மெண்டலின். இதுதான் டியூனிங் பேஜ். அதுக்கு முன்னே நான் அறிமுகப்படுத்தி இது டியூனிங் பேஜ். ஒரு டியூனிங் பேஜ்னு சொன்னால் இந்த சுருதி சேர்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் டியூனிங் பேஜ். இந்த கம்பியை கொண்டு அப்படியோ இங்கே கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதை கனெக்டர்னு சொல்லலாம். இல்லை பார்த்தா சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதில் பார்த்தோம்னா பாலம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் தமிழில் பாலம், ஆங்கிலத்தில் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜ் என்னன்னு சொன்னால் இந்த 2 கம்பிக்கும் இந்த துடுப்பானுக்கும் இந்த டியூனிங் பேஜுக்கும் இடையில பாலமாக சேர்க்கப்படுறது இதுதான் பிரிட்ஜ். இதில் எஃப் ஹோல்டு ஒன்று காணப்படும், 2 ஹோல். இதில் பிக்கிங் பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபிங்கரிங் போர்டு, இது பொடி, ஸோ இது பின்பக்கம். ஸோ இதுதான் மூலம்தான் இதில் பேசிக் விஷயம். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் 8 கம்பிகள் காணப்படும். அந்த 8 கம்பிகளில் அதை 4 பிரிக்கலாம். அந்த 8 கம்பிகளும் ஒரு சுருதியில் 2 கம்பிகள் ஒரு சுருதி சேர்க்கப்படும். அப்படின்றா ஒரே ஒரு டியூனுக்கும் 2 கம்பிகள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் சொன்னது போல் 8 கம்பிகள் 4 விதமான டியூன். EADG ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. EADG வயலினுடைய ஸ்ட்ரிங் வெஸ்டர்ன் டியூனிங் இதுதான். அப்போ EADG இதில் ஃபர்ஸ்ட் கம்பி E, அதில் 2 கம்பிகள் சேர்க்கப்படும். அதே போல் இரண்டாவது 2 கம்பிகள் EA கீழே மேலாக A கம்பி A கம்பி. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா EAD கம்பி, 2 கம்பிகள் ஒரே சுருதியில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் கடைசியாக G கம்பி. ஓகே, ஸோ இதுதான் வயலினுடைய மெண்டலினுடைய அறிமுகம். அழகிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று நான் சின்ன ஒரு பாடலுக்காக நம்முடைய அந்த பெர்க்மன்ஸ் ஐயா அவருடைய முழு இதயத்தோடு துதிக்கிற அந்த பாட்டுக்கு சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு சின்ன அழகானது. அது அந்த உருட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அநேகமாக இது நல்லா பயன்படுத்தலாம். இது நீங்கள் ஸ்டேல் இன்ஸ்ட்ருமெண்ட், டாரட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுவும் இதே ஒரு ரிலேஷன்ஸ் மாதிரி தான், அப்படி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை குறித்து நான் கற்றுத் தருகிறேன். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அதுக்கு முன்னே ஒரு குட் நியூஸ், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கான அடையாளங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக உங்களோட எல்லாரையும் ஆயத்தப்படும். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்.